ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஒரு கணம் கூட நான் நன்னடத்தையிலேருந்து மனசாலேயோ உடலாலேயோ மாறலையே அப்படின்னு துயரம் அனுபவிக்கிறாங்க சீத்தை. அப்போ ராமரை விட்டு தனிமையில் ஆசிரமங்களில் நான் எப்படி வாழ்வேன்னு கேட்குறாங்க. என்ன காரணத்துக்காக ராமர் என்னை பகிஷ்கரிச்சார்னு ரிஷிகள் கேட்கும்போது நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ரகுவம்ச திலகமான ராமனுடைய வாரிசு என் வயிற்றில் வளர்றதுனால என்னால் தற்கொலை கூட பண்ணிக்க முடியாது. லக்ஷ்மணா, மன்னர்னுடைய ஆணையை நீ நிறைவேற்று. இந்த அபாகியவதியை இங்கேயே விட்டுட்டு போ. ஆனால் மன்னருக்கு நான் தெரிவிக்க வேண்டிய சில வார்த்தைகள் இருக்குது. அதை மட்டும் கேட்டுண்டு மன்னர்கிட்ட என்கிட்டேருந்து வர செய்தியாக அதை தெரிவிச்சுடு. இப்படி சோகமான சீத்தை சொல்கிறாங்க. கூப்பிய கைகளோட என் மாமியார்களின் நலம் பற்றியும் மன்னரின் நலம் பற்றியும் நான் அக்கறை கொண்டுள்ளதை அவகிட்ட சொல்லு. சீத்தை எந்தவித களங்கமும் இல்லாதவன்றதும் ராமர்கிட்ட அன்பு மாறாத பக்தி உடையவன்றதும் மன்னருக்கே தெரியும்ன்றது அவருக்கு நினைவுபடுத்து. மேலும் மன்னர்கிட்ட மக்களின் அவதூறுக்கு பயந்து என்னை நீங்கள் கைவிட்டிருக்கீங்க. நிகரற்ற பலம் வாய்ந்தவரே, உங்களை தவிர வேறு கதி அறியாதனா உங்களுக்கு நேரிடக்கூடிய அந்த அவதூறுலேருந்து உங்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கேன். அதனால் நேர்ந்திருக்க அவதூறு உங்களை பாதிக்காத வகையில் நான் விலகியே இருக்கேன். உங்கள் சகோதரர்கள்கிட்ட நடந்துக்கிறது போலவே எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் நன்னா நடந்துப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னாக்கா அதுதான் நிலையான புகழை தரக்கூடியது. இந்த உடலுக்கு ஏற்பட்டிருக்க துன்பம் பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் மக்களுடைய அவதூறு குற்றச்சாட்டு உண்மைக்கு முற்றிலும் மாறாதது அப்படின்னுட்டு நீங்கள் எப்படி உணர போகிறீங்க? நீங்கள் நடந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கணவரே ஒரு பெண்ணுக்கு தெய்வம். அவரே அவருக்கு உறவினராக இருக்காங்க. அவரே அவருக்கு குரு. அதனால் அவர் கட்டளையை நான் ஏற்றுக்கிறேன்னு நான் ராமர்கிட்ட சொன்னதா சொல்லு. இப்படி யாரும் கன்றும் கேட்டும் இராத மாபெரும் தியாகத்தை செஞ்சுட்டு துணிஞ்சவளான ராமர் என் மேலே எந்தவித பழியும் சொல்லாமல் ரொம்ப தெளிவாக பேசினதை சீத்தை லக்ஷ்மணர் பார்க்குறார். கர்ப்பவதி ஆகிட்ட நிலையில தான் இங்கே உன்னால் நான் கொண்டு விடப்பட்டிருக்கேன்றத சித்தை கூட சந்தேகம் இல்லாமல் பார்த்துக்கோன்னு தன்னுடைய வயிற்றை காமிக்கிறாங்க லக்ஷ்மணனுக்கு சீத்தை. லக்ஷ்மணர் பதறார். தலையை தரையில் மேலே வச்சுட்டு அழறார். தாயே, களங்கமில்லாதவரே, உங்களுக்கு காலடிகளை தவிர வேறு எந்த அங்கத்தையும் நான் உங்கள் உடலில் நான் பார்த்தவன் கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு காட்சியா? என்னால் இதை தாங்க முடியல. இந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு நான் துரதிருஷ்டசாலி ஆயிட்டேனேன்னு ரொம்ப மனசு நொந்து அழறார் லக்ஷ்மணர். சீத்தையை நமஸ்கரிக்கிறார். படகுல ஏறி கங்கை நதி கரையில் வேறு இடத்துக்கு மறுக்கரைக்கு போக ஆரம்பிக்கிறார். நிர்கதியாக விடப்பட்ட சீத்தை படகை பார்த்துட்டே நிற்கிறாங்க. லக்ஷ்மணர் அக்கறையை தொடர்ந்து தேரில் ஏறுறாரு. அதுவும் பரப்புறது. தாங்க முடியாத துக்கத்தினால சீத்தை உறக்க கதறி அழறாங்க. மயில்கள் கூவின் இருந்த அந்த வனத்தில் சீதையின் கூக்குரலும் சேர்ந்தே ஒழிச்சுது. இப்போ இந்த கட்டத்துலேருந்து நம்ம உத்தரகாண்டத்தினுடைய நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதாவது சீத்தை குழந்தைகளை பெற்றெடுத்து அவள் அளவாச்சார்களாக பிறந்து அவள் போய் ராமனுடைய காவியத்தை ராம சபையிலேயே பாடுறாங்க. இப்படியெல்லாம் அவங்க பாடும்பொழுது அதை ராமர் கேட்குறார். தன்னுடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக பல நாள் பாட கேட்ட ராமருக்கு இந்த 2 சிறுவர்களும் சீத்தை பெற்றெடுத்த மகன்கள் தான் அப்படின்னு புரியுறது. அந்த நிலையில் அவர் அவையில் கூடியிருந்த பெரிவாளை பார்த்து வால்மீகி மகரிஷி அணுகி அவகிட்ட என் சார்பில் வார்த்தைகளை சொல்லுமாறு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறார். வால்மீகி முனிவர்கிட்ட தெரிவிக்க வேண்டிய செய்தியையும் சொல்கிறார். சீத்தை தூய்மையான நன்னடத்தை உள்ளவளாக இருந்தாள். அவளை பாவம் அணுகலைன்னாக்கா தன்னுடைய புனிதத்தன்மையை அவள் நிரூபிக்கட்டும். தன்னுடைய தூய்மை நிரூபிக்கப்பட்ட சீத்தை ஒப்புதல் தெரிவித்து மகரிஷியும் அதுக்கு அனுமதி அளித்தாருன்னா இந்த சபையின் முன்னே சீத்தை சத்திய பிரமாணம் செய்யட்டும்னு சொல்கிறார். இந்த தகவலை ஏந்திண்டு ராமர்கிட்ட பலர் போய் வால்மீகி முனிவரை அணுகி அவரை வணங்கி நின்று ராமர் சொன்ன வார்த்தைகளை அவர்கிட்ட சொல்கிறாங்க. வால்மீகி முனிவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார். ராமர் சொன்ன மாதிரியே அவனையே தெய்வமாக நினைக்கிற சீத்தை நடந்துப்பான்னும் இதை ராமர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். எல்லாருக்கும் நலம் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி மகரிஷியின் சம்மதத்தை கேட்ட தகவலை அறிய பெற்ற ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். சபையில் கூடியிருந்த ரிஷிகளையும் மற்ற அரசர்களையும் பார்த்து முனிவர்களும் மன்னர்களும் மற்றவாளும் சீத்தை பிரமாணம் செய்கிற நிகழ்ச்சியை பார்க்கட்டும் மற்றும் விருப்பமுள்ளவா எல்லாரும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கட்டும்னு அறிவிக்கிறார். அடுத்த தினம் சீத்தை சபதம் செய்கிற நிகழ்ச்சி நடக்கும்னு ராமர் தீர்மானிக்க சபை கலையிறது. யாகம் நடந்துட்டு இடத்துக்கு போய் ராமர் அங்கே இருந்த வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், விஸ்வாமித்திரர், துர்வாசர், புலஸ்தியர், பார்கவர், மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், சதானந்தர், கௌதமர், பாரத்வாஜர் இப்படி பல ரிஷிகளையும் சீத்தை சபதம் செய்கிற நிகழ்ச்சிக்கு அழிச்சுட்டு வரார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.